ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோ முடிஞ்சோடனே ஆஃப்டர் ரா என்ன நடந்துச்சு, ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஸ் மீட்டில் ஒவ்வொரு ரெஸ்லரும் பேசியிருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஆஃப்டர் ராவோட மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம், செத் ரோலின்ஸ் தோத்ததுக்கப்புறம் அந்த ரிங்கை விட்டு வெளில வர ரெஃப்ரி கூட நடந்த போகிற பொறுமையாக தான் நடக்கிறார். செத் ரோலின்ஸ் ரொம்பவே வேகமாக நடக்கல. அதுக்கப்புறம் அந்த ரெஃப்ரி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி அந்த பேரிகேட்டுக்கு இறங்கணும் ரிங்கி கிட்ட உள்ள பேரிகேட்லேயே அப்படியே நிற்கிறாரு, பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அதை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க கேமராவில் வச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக நடக்கிற செத் ரோலின்ஸ் ரொம்பவே சோகத்தோடு நடக்கிறார். அந்த இடத்த விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாரு. செத் ரோலின்ஸ் சோகத்தோட போறாரு. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ் கிட்ட போனோடனே அவர் வந்து இது வந்து கிடைச்ச வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேமேன்னு தலையாட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரிங்ல இருந்து வெளில வந்து சிஎம் பங்கிட்ட பேட்டி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜெயிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு சிஎம் பங்க் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, 46 வயசு ஆயிடுச்சு நீங்க சொல்லாதீங்க, 46 வயசுன்றது ஜஸ்ட் நம்பர் தான். ஆனா வந்து எனக்கு இன்னும் திறமை இருக்கு, நான் விட்டு போன இடத்த நான் மீண்டும் பிடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் நான் தான் டாப்ல இருக்க போறேன். அடுத்து நடக்க போற ராயல் ரம்பிள் வின் பண்ண போறேன், எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ண போறேன், ரெஸ்ல்மேனியா வின் பண்ண போறேன். ஏன்னா 2025 டாப் ஆஃப் த ரெஸ்லரா நான் தான் இருக்க போறேன். அதனாலதான் நான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு, நான் தான் இனிமே எல்லாம் நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி செத் ரோலின்ஸ் தோக்கடிச்சிட்டு ஒரு பெரிய பயங்கரமான ஸ்பீச் கொடுக்குறார் சிஎம் பங்க். அடுத்தது ஜான்சன் இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேர்வெல் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த ராயல் ரம்பிளில் போட்டி போட போகிறேன். அந்த ராயல் ரம்பிளில் என்னால் ஜெயிக்க முடியலன்னா அடுத்து எலிமினேஷன் சேம்பரில் வருவேன். எலிமினேஷன் சேம்பர்லையும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியாவில் வருவேன். உங்களுக்காக நான் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா வரைக்கும் நான் அதிக மேட்ச் விளையாட போகிறேன். உங்களுக்கான பிடிச்ச ஃபேர்வெல் டூராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜான்சன் பேட்டி கொடுத்துருந்தாரு. அடுத்ததாக ஜான்சனா ப்ரெஸ் மீட்டில் பேசினதுக்கப்புறம் ரோமன் ரெக்ஸ் பேசுகிறார். ரோமன் ரெக்ஸ் பால் ஹெமனோட வந்து பேசுகிறார். ரோமன் ரெக்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த உல் ஆஃப் ஆல் மிக பாரம்பரியமானது. இது வந்து என்னோட ஃபேமிலியில் எங்களோட முன்னோர்கள் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதனால் இந்த உல் ஆஃப் ஆலாவை நாங்கள் மதிக்கிறோம். அதனால தான் இந்த உல் ஆஃப் ஆலா மேட்சை வச்சு நான் ஜெயித்தேன். இந்த உல் ஆஃப் ஆலா ஜெயிச்சதுனால நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பால் ஹெமன் ரோமன் ரெக்ஸை வச்சு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெக்ஸ் தான் டாப் ஆஃப் த ரெஸ்லர். ரோமன் ரெக்ஸ் இல்லைன்னு இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பில்லியன் செலவு பண்ணி வியூவர்ஷிப் கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரோமன் ரெக்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா பிரஸ் மீட்ல சிஎம் பங்க் வந்தார். சிஎம் பங்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் இதே தான் சொல்றீங்க, ராயல் ரம்பிள் அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர் ரெஸ்ல்மேனியா. ஜான்சனும் அதே தான் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு ஜான்சன் இன்னும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஜான்சன் இன்னொரு ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு சிஎம் பங்க் அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. அடுத்தது ஃபைனலாக ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் கட்சி வந்து இந்த WWE இந்த ராவை பற்றி பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஜேஇசோ வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்தது ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஜேஇசோ ஒரு ரேப்பரோட வந்து அவரோட ஜேஇசோட என்ட்ரன்ஸ் ஒரு ரேப்பர் பாடி இருப்பாரு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதை பற்றி ட்ரிபிள் பேசியிருப்பாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.